வணக்கம் நண்பர்களே, உங்களை ஹேமாஸ் கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மூவண்ண இட்லி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கேரட்டை நறுக்கி மிக்சரில் சேர்த்துக்கோங்க. அரை கப் இட்லி மாவில் ஒரு கரண்டி இட்லி மாவை எடுத்து மிக்சரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த கேரட்டை மாவோட சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. மிக்சர்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. அரை கப்பு மாவுல ஒரு கரண்டி மாவு எடுத்து அந்த மிக்சர்ல சேர்த்துக்கோங்க. இதையும் தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த கொத்தமல்லியை மாவோட சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இட்லி தட்டுல எண்ணெய் போட்டு தடவி வச்சுக்கோங்க. நம்ம கலந்து வச்சிருக்க மாவை ஒரு ஸ்பூனா இட்லி தட்டுல சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற்றி வச்சிருந்த மாவை இட்லி பானையில் வச்சு மூடி போட்டு 12 நிமிஷம் வேக விடுங்க. பன்னெண்டு நிமிஷம் கழிச்சு இட்லி எல்லாம் நல்லா வெந்திருக்கும். அதை எடுத்து வெளியில வச்சிருங்க. நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் உடனே நம்ம எடுத்தோம்னா இட்லி எல்லாம் பிஞ்சு பிஞ்சு வருங்க. அதனால ஒரு 10 நிமிஷம் போல அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லி எல்லாம் எடுத்தீங்கன்னா அழகா பிய்யாம வரும். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான ஆரோக்கியமான மூவண்ண இட்லி தயாராகிடுச்சுங்க. நாங்கள் இதை மூவண்ண சட்னியோட நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.